الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டும் பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி உரையத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பார்க்க போவது ஒருவனுடைய பாடத்திலிருந்து 30வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் وعن صهيب رضي الله تعالى சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, அதாவது ஒரு சம்பவம், ஒரு நீண்ட ஹதீஸ். ஆகையால் என்ன, இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், மொழிபெயர்ப்பு மற்றும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல அதில் இருக்கக்கூடிய நாம் விளங்கக்கூடிய விடயங்களை அடுத்த அமர்வுல பார்ப்போம். ஒரு 2 பேஜ் மட்டும் இருக்கும் ஒரு நீண்ட ஹதீஸ். ஆகையால் என்ன, இந்த ஹதீஸை பார்ப்போம். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொட்டு மறிக்கப்படுகின்ற அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, கான மலிக்குன் ஃபீ மன் கப்லக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அந்த சம்பவத்தை அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு முன்னர் ஒரு அரசன் இருந்தார். அதாவது இந்த சமுதாயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்துக்கு முன் சென்ற சமுதாயங்கள்ல ஒரு அரசன் இருந்தார். வகான லஹு சாஹிர், அந்த அரசனுக்கு ஒரு சூனியக்காரன் இருந்தார், குறி சொல்லக்கூடியவன். ஃபலம்மா கபிர அவ் கபுர, அவன் முதிய வயதை அடைந்ததும், காலலில் மலிக்கி, அந்த சூனியக்காரன் அந்த அரசனுக்கு சொன்னான், இன்னி கது கபிர்து ஃபப்அத் இலைய குலாமன் வஅல்லிமுஹு ஸிஹர். நான் அதாவது முதிய வயதை அடைந்து விட்டேன், என்னால் என்ன தொடர முடியாது, இந்த சூனிய கலையை தொடர முடியாது, ஒருவேளை நான் இறந்து விடுவேன். ஆகையால் என்ன, என்னிடம் ஒரு சிறுவனை அனுப்பி வைப்பீராக, வஅல்லிமுஹு ஸிஹர், அவனுக்கு நான் இந்த சூனிய கலையை கற்றுக் கொடுக்கின்றேன். ஃபபஅஸ இலைஹி குலாமன் யுஅல்லிம். அப்ப அரசன் அந்த சூனியக்காரனிடம் ஒரு சிறுவனை அனுப்பி வைத்தான், அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக. வகான ஃபீ தரீகிஹி இதா ஸலக ராஹிப். அந்த சிறுவன் அவன் செல்லக்கூடிய வழியிலே ஒரு துறவி இருந்தார். ஒரு துறவினால் உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த உலக ஆசாபாசங்களை விட்டுவிட்டு ஒரு பக்கமாகி அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு துறவி இருந்தார். ஃபகஅத இலைஹி வஸமிஅ கலாமஹு ஃபஅஅஜபஹு. அப்ப அந்த துறவியிடம் போய் உட்கார்றான். யார்? இந்த சிறுவன். உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய விடயங்களை செய்மடுத்து அது அவனுக்கு நல்லதாக படுகின்றது. ஃபஅஅஜபஹு, அது அவனுக்கு நல்லதாக படுகின்றது. وكان إذا أتى الساحر مر بالراهب وقعد إليه. இப்ப என்ன வழக்கமாயிட்டுட்டால், இப்ப சூனியக்காரனிடம் போகும்போது என்ன செய்வான், இந்த சிறுவன் அந்த துறவியிடம் உட்காருவான். துறையிடம் உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடியதை கற்றுக்கொள்வான். وإذا أتى الساحر ضربه. சூனியக்காரனிடம் வந்தால் சூனியக்காரன் அவனை இப்ப அடிப்பான். ஏன் தாமதித்தாய் என்று சொல்லி அடிப்பான்.
அப்ப இந்த தொல்லை தாங்க முடியாமல் அந்த சிறுவன் என்ன சொல்றான், ஷக்காதாலி கீழ ராஹிப், அந்த துறவியுடன் இதை முறையிட்டான். நான் உன்னிடம் உட்கார்ந்து நீ சொல்லக்கூடியவற்றை கற்றுக்கொண்டு அந்த சூனியக்காரனிடம் சென்றால் அவன் ஏன் நீ தாமதித்தாய் என்று என்னை அடிக்கின்றான், இதுக்கு என்ன செய்வது என்று முறையிட்டதும் பகால அந்த அப்ப அந்த அந்த துறவி சொன்னார், இதா ஹஷித சாஹிரா ஃபகுல் ஹபசனி அஹ்லி, சூனியக்காரன் நீ பயந்தால், அதாவது சூனியக்காரன் உன்னை அடிப்பான் என்று நீ பயந்தால் என்னுடைய வீட்டார் என்னை தடுத்துக் கொண்டார்கள், ஆகையால் தான் வந்தேன், நான் தாமதித்தேன் என்று சொல்லும். وَإِذَا خَشِيتَ أَهْلَكَ, உன்னுடைய வீட்டாரை நீ பயந்தால், ஏன் நீ இவ்வளவு தாமதித்து வருகின்றாய் என்று சொல்லி வீட்டார் கேட்டால், ஃபகுல் ஹபஸனி சாஹிர், என்னை சூனியக்காரன் தடுத்து கொண்டான் என்று வீட்டுக்காரர்களுக்கு சொல்வீராக என்று அந்த துறவி கற்றுக் கொடுத்தார் அல்லது சொல்லிக் கொடுத்தார். ஃபபைனமா ஹுவ அலா தாலிக, அப்ப இந்த நிலையிலே அவன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை, அவன் என்ன இந்த நிலையில் என்றால், போகும்போது துறவியுடன் உட்காருவான், துறை சொல்வதை கற்றுக்கொள்வான், சூனியக்காரன் போனால் ஏன் தாமதித்து வந்தா என்று சொன்னால் வீட்டுக்காரங்க என்ன வந்து தடுத்து கொண்டார்கள், வீட்டுக்காரர்கள் வந்து கேட்டால் ஏன் நீ தாமதித்து வருகின்றான் என்று கேட்டால் இப்படித்தான் சூனியக்காரனை தடுத்துக் கொள்கின்றான் என்று இப்படி சொல்லி இப்படியே வந்துட்டு போய்கொண்டிருந்தார். ஒரு பெரிய ஒரு மிருகம் திடம் வருகின்றான். அதாவது வந்து அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிருகம் வந்து விடுகின்றது. ஊருக்குள்ள ஒரு பெரிய ஒரு மிருகம் ஒன்று, காட்டு மிருகம் ஒன்று வந்து விடுகின்றது. கது ஹபஸத்தின் நாஸ், அது மக்களை போக விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அந்த மிருகம் மக்கள் வீதியில செல்லக்கூடிய மக்களை தடுத்து கொண்டிருந்தது. பகால, அந்த நேரத்தில் இந்த சிறுவன் கூறுகின்றான், அல் யௌம அஅலமு ஸாஹிர அஃதலு அமிர் ராஹிபு அஃதலு, இன்றைய தினம் நான் தீர்மானிக்க போகின்றேன், என்ன அஸ்ஸாஹிரு அஃதல் அமிர் ராஹிப் அஃதல், சூனியக்காரன் சிறந்தவனா அல்லது துறவி சிறந்தவரா என்றத நான் அறிந்து கொள்ளப் போகின்றேன் என்று சொல்லி அஹத ஹஜரன், ஒரு கல்லை எடுத்து ஃபகால அவன் கூறுகின்றான், அல்லாஹும்ம இன் கான அம்ரு ராஹிபி அஹப்ப இலைக்க மின் அம்ரி ஸாஹிர் ஃபக்துல் ஹாதிஹி தாபத ஹத்தா யம்திய நாஸ், இறைவா இந்த துறவியுடைய விடயம், அவர் எனக்கு கற்றுத்தரக்கூடிய விடயம் அது உண்மையாக இருந்தால், அது உனக்கு விருப்பமாக இருந்தால், இந்த சூனியக்காரனுடைய விடயத்தை விட ஃபக்துல் ஹாதிஹி தாபா, இந்த மக்கள் செல்வதற்காக வேண்டி இந்த கல்லினால் இந்த இந்த மிருகத்தை அழித்து விடு என்று எரிகின்றான். ஃபரமாக, கல்லை எரிகின்றான், ஃபகத்தலஹா, அந்த மிருகம் கொண்டு விடுகின்றான். ஒமதன் நாஸ், மக்கள் அங்கிருந்து செல்கின்றார். சரியா? ஃபஅதர் ராஹிப ஃபஅக்பர, அந்த இந்த விடயத்தை அந்த துறவியிடம் வந்து சொல்கின்றான், இன்னைக்கு இப்படித்தான் ஒரு விடயம் நடந்தது, அப்ப நீ எப்படி எனக்கு கற்றுத்தந்தாயோ அந்த விதத்தில் நான் ஒரு கல்லை எடுத்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நான் அடித்தேன், அந்த மிருகம் இறந்து விட்டது என்று சொன்னது. ஃபகால லஹு ராஹிப், அப்ப அந்த துறவி அந்த சிறுவனுக்கு சொன்னான், ஐ புனைய, மகனே, அன்தல் யௌம அஃதலு மின்னி, இன்றைய தினம் நீ என்னை விட சிறந்தவனாக மாறிவிட்டாய், என்னை விட சிறந்தவனாக மாறிவிட்டாய். கத் பலக மின் அம்ரிக மா அரா, நான் பார்க்கக்கூடிய விதத்தில் உன்னுடைய விடயம் என்ன அடைந்து விட்டது, அந்த அளவுக்கு நீ சிறந்தவனாக மாறிவிட்டாய். வஇன்னக சதுப்தலா, இப்போ வந்து என்ன, கட்டாயம் நீ வந்து என்ன சோதிக்கப்படுவாய், கட்டாயம் சோதிக்கப்படுவாய். ஃபஇன் உப்திலீத, நீ சோதிக்கப்பட்டால் ஃபலா ததுல்ல அலைய, என்னை நீ அறிவித்து கொடுத்து விடாதே, என்னை பற்றி கூறிவிடாதே.
என்ன இப்ப நீ வந்து என்ன அதாவது என்னை விட நீ சிறந்தவனாக மாறிவிட்டாய். அல்லாஹ் பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய அறிவு, இதெல்லாம் உனக்கு வந்து என்ன சிறனாக சிரம நல்ல முறையில் நீ கற்றுக்கொண்டாய். இப்ப நீ வந்து என்ன சோதிக்கப்படுற. இதை பற்றி அரசன் அறிந்து கொண்டான் என்றால் உன்னை சோதிப்பான். சரியா? நீ சோதனைக்குள்ளாக்கப்படுவாய். அப்ப அந்த நேரத்துல இதெல்லாம் உனக்கு யாரு கற்றுத்தந்தது என்று சொல்லி கேட்டால், என்னை நீ காட்டி கொடுத்து விடாதே, என்னை நீ காட்டி கொடுத்து விடாது. ஒக்கானல் குலாமு யுப்ரிஉல் அக்மஹ வல் அப்ரஸ. அந்த சிறுவன் எந்த அளவுக்கு ஆகிவிட்டான் என்றால், பிறவி குருடர்கள், பிறவி குருடர் குருடர்கள், அதே போல வந்து தோல்வியாதி உள்ள நோயாளிகள், இவர்களுக்கெல்லாம் வந்து இவர்களை அவருடைய நோய்களை நீக்கக்கூடியனாக ஆகிவிட்டான். அவர்களுக்கு நோய் நிவர்ணை அளிக்கக்கூடியனாக ஆகிவிட்டான். சரிதானே? அதுவா அதே போல இதல்லாத வேறு நோய் பற்ற நோயாளிகளுக்கும் அவன் நோய் நிவர்ணை செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டான். ஜலீசுன் லில் மலிக்கி அதுக்கான ஆமிய. இது சம்பந்தமாக ஒரு அரசனுடைய அவயத்தில் இருக்கக்கூடிய அரசனுக்கு நெருங்கிய ஒருவர், சரிதானே, அவர் இந்த சம்பவத்தை கேட்கிறார். இவருடைய இந்த விடயத்தை பத்தி அறிந்து கொள்கின்றார். அவனுக்கு அதிகமான கிஃப்டுகளை நன்கொடைகளை எடுத்துக்கொண்டு அங்கே வருகின்றான். யாரு? அந்த அரசனுடைய அதாவது வந்து அரசனிடம் இருக்கக்கூடிய அந்த மனிதர் வந்து சொல்கின்றார், நீ எனக்கு நோய் நிவர்ணை அளித்து விட்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கிஃப்டுகள் அனைத்தும் உனக்கு சொந்தமானது என்று அவர் கூறுகின்றார். இந்த சிறுவன் கூறினான், இன்னி லா உஷ்ஃபி அஹதன், நான் யாருக்கும் நோய் நிவர்ணை அளிப்பதில்லை. இன்னமா யஷ்ஃபில்லாஹு தஆலா, அல்லாஹ் தான் நோய் நிவர்ணையை நோயை குணப்படுத்துகின்றான் என்று சிறுவன் கூறினார். فإن آمنت بالله تعالى دعوت الله فشفى. நீ அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீ பிரார்த்தித்தால் அல்லாஹ் உனக்கு உன்னுடைய நோயை குணப்படுத்துவான். فآمن بالله تعالى فشفاه الله تعالى. அப்ப அந்த மனிதர் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொள்கின்றார். அல்லாஹ் அவருடைய நோயை நீக்கி விடுகின்றான். فأتى الملك فجلس إليه كما كان يجلس فقال له الملك. அப்ப வழக்கப்படி அந்த மனிதர் அந்த அரசனுடைய அவயத்துக்கு வந்து உட்காருகின்றார். அப்ப அரசன் கூறுகின்றான், மன் ரத்த இலைக்க பசரன், அதாவது அவருடைய ஏனைய நாட்கள்ல உட்காரக்கூடிய விதத்துக்கு கொஞ்சம் மாற்றமா வந்து உட்கார்றார். அப்ப அரசன் அறிந்து கொள்கின்றார், இவனுக்கு பார்வை வந்து விட்டது என்றதை அவன் அறிந்து கொள்கின்றான். அதனாலதான் சொல்றான் அரசன், மன் ரத்த அலைக்க பசரன், உன்னுடைய பார்வையை உனக்கு திருப்பி தந்தவர் யாரு என்று கேட்டான். கால ரப்பி, அதுக்கு அந்த மனிதர் கூறினார், ரப்பி என்னுடைய இறைவன் என்று சொன்னார். கால அவலக ரப்புன் கைரி, நான் அல்லாத வேறு ஒரு இறைவனும் உனக்குண்டா என்று அரசன் கேட்டான். கால ரப்பி ரப்புக்க அல்லாஹ். அதுக்கு அந்த அரசனுடைய அந்த அவையில அமரக்கூடியவர் சொல்றார், ரப்பி ரப்புக்க அல்லாஹ், என்னுடைய இறைவனும் உன்னுடைய இறைவனும் அல்லாஹ் தான் என்று கூறினார். அவனை அரசன் பிடித்துக் கொள்கின்றான். அந்த சிறுவனை காட்டி கொடுக்கும் வரைக்கும் அவனை தண்டிக்கின்றார். அவனை தண்டித்தான். கடைசியில வந்து என்ன, அவரால் அந்த அதாவது வேதனை தாங்க முடியாமல், எனக்கு இதெல்லாம் சொல்லி தந்தவர் வந்து யாரு, ஒரு சிறுவன் என்று சொல்லி
சொல்லி அந்த சிறுவனை காட்டி கொடுக்கிறார். ஃபகா அல்லாஹுல் மலிக், அரசன் வந்து கூறுகின்றான், ஐபுனை, மகனே, قد بلغ من سحرك ما تبرئ الأكمه والأبرص وتفعل وتفعل. உன்னுடைய விடயம் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்றால், நீ பிறவி குருடர்கள், தோல்வியாதுள்ளவர்கள் ளுக்கெல்லாம் நீ வந்தென்ன நோய் நிவரை கொடுக்கின்றாய், இன்னும் எத்தனை விடயங்களை செய்கின்றாய் என்று சொல்லி அரசன் கூறிவிட்டு சொன்னான். பகால இன்னி, அப்படி சொன்னதும் அந்த சிறுவன் சொன்னான், இன்னி லா உஷ்ஃபி அஹதன், நான் யாருக்கும் வந்தென்ன நோய் நிவரணை அளிப்பதில்லை. இன்னமா யஷ்ஃபில்லாஹு தஆலா, அல்லாஹ் தான் நோயை குணப்படுத்துகின்றான் என்று சிறுவன் சொன்னான். فأخذه فلم يزل يعذبه حتى دل على الراحل. அந்த சிறுவனை அரசன் பிடித்துக் கொள்கின்றான். பிடித்து அவனை தண்டித்துக் கொண்டே இருக்கின்றான், எதிர்பார்க்கின்றான் அந்த துறவியை காட்டிக் கொடுக்கும் வரைக்கும். ஃபஜீஅ பிர்ராஹில், இப்ப அந்த துறவியை கொண்டு வரப்பட்டு ஃபகீல லஹு, இந்த துறவிக்கு சொல்லப்படுகின்றது, இர்ஜி இலா அந்தீனி, உடைய மார்க்கத்திலிருந்து நீ திரும்பி விடு. ஃபஅபா, அந்த துறவி அதை மறுத்து விட்டார். நான் மார்க்கத்தை ஒருபோதும் விட மாட்டேன் என்று மறுத்து விட்டார். ஃபதா பில் மின்ஷா, அப்ப ரம்பம், அருவாளை கொண்டு வரும்படி கட்டளையிடுகின்றான். فوضع المنشار في مفرق رأسه, இந்த அருவாள், ரம்பம் அந்த துறவியுடைய நடு உச்சந்தலையில் வைத்து அவர் அறுக்கப்படுகின்றார். ஃபஷக்கஹு, அவனை இரண்டாக பிளக்கின்றார்கள். ஹத்தா வகா ஷிக்கஹு, இதுவரை என்றால் அவருடைய இரண்டு துண்டுகள் அப்படியே நடுவாக பிளந்ததும் இரண்டு துண்டுகள் இரண்டு பக்கம் விழுகின்றது. ثم جاء بجليس الملك, இப்ப அந்த அரசனுடைய அபயத்தில் உட்கார்ந்திருந்த அந்த குருடர், அவருக்கு குணமடை கிடைத்ததே, அவரையும் கொண்டு வரப்படுகின்றது. அவரை கொண்டு வந்து ஃபகீல லஹு, அவருக்கு சொல்லப்பட்டது, இர்ஜி அன் தீனிக, உன்னுடைய மார்க்கத்திலிருந்து நீ திரும்பி விடு. ஃபஅபா, அவரும் மறுத்து விடுகின்றார். ஃபதஃபஅஹு இலா நஃபரின் மின் அஸ்ஹாபிஹி, மன்னிக்கவும், அவர் மறுத்து விடுகின்றார். அவருடைய உச்சந்தலையிலும் ரம்பத்தை வைத்து இரண்டாக விளக்கப்படுகின்றார். சரியா? பின்னர் ஜி அபில் குலாம், சிறுவனை கொண்டு வரப்படுகின்றது. ஃபகீல லஹு, அவனுக்கு சொல்லப்பட்டது, இர்ஜி இலா அன் தீனி, உன்னுடைய மார்க்கத்திலிருந்து நீ திரும்பி விடு, மார்க்கத்தை விட்டு விடு. ஃபஅபா, அந்த சிறுவன் மறுத்து விட்டான். فدفعه إلى نفر من أصحابه, அப்ப அரசன் அவருடைய சில ஆட்களுக்கு இந்த சிறுவனை ஒப்படைத்து கூறுகின்றான், இவனை இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு கொண்டு செல்லுங்கள், ஒரு உயர்ந்த மலை, அதிலே கொண்டு போய் ஜபல், இவனை எடுத்து செல்லுங்கள், எடுத்துக்கொண்டு ஏறுங்கள். فإذا بلغتم ذروته, அதனுடைய உச்சியை நீங்கள் அடைந்து விட்டால், فإن رجع عن دينه وإلا فاطرحوه, அவன் தன்னுடைய மார்க்கத்தில் இருந்து அவன் மீண்டு விட்டால் அப்படி, இல்லை என்றால் அவனை அந்த மலை உச்சியில் இருந்து அவனை எரிந்து விடுங்கள் என்று அந்த அரசன் கூறி அந்த சிறுவனை ஒப்படைக்கின்றான். فذهبوا به فصعدوا به الجبل, அவனை அந்த மலை உச்சிக்கு கொண்டு போறார்கள். فقال, இந்த சிறுவன் வந்து சொல்கின்றான், அல்லாஹும்ம இக்ஃபினீஹி பிமா ஷி'த், யா அல்லாஹ், நீ விரும்பியவாறு இவர்களை இடமிருந்து என்னை காப்பாற்று, விரும்பியவாறு என்னை நீ இவர்களிடமிருந்து காப்பாற்றுவீராக என்று பிரார்த்திக்கின்றார். ஃபரஜஃப பிஹிம் அல் ஜபல், அப்படி சொன்னதும், அல்லாஹ்விடத்திலே வந்து பிரார்த்தித்ததும், இந்த சிறுவன் இந்த மலை நடுங்க தொடங்குகின்றது. வசகது, அவர்கள் அனைவரும்
மலை அந்த நடுக்கத்தின் காரணமாக விழுந்து விடுகின்றார்கள். இந்த சிறுவன் அரசனிடம் நடந்து வருகின்றான். அரசன் கேட்கின்றான், உன்னை அழைத்து சென்றார்களே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அரசன் கேட்கின்றான். சிறுவன் சொல்கின்றான், கஃபானிஹிமுல்லாஹு தஆலா, அவர்கள் விடயத்தில் அல்லாஹ் எனக்கு போதுமாக்கி கொண்டான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை அவர்களில் நின்றும் காப்பாற்றி விட்டான். ஃபதஃபஅஹு இலா நஃபரின் மின் அஸ்ஹாபிஹி, இன்னும் சில ஆட்களிடம் இவனை ஒப்படைத்து, இவனை நீங்கள் ஒரு அதாவது மரக்கலம் ஒன்றில் போற்று இவனை கடலில் எடுத்து செல்லுங்கள், கடல் நடுவில் எடுத்து செல்லுங்கள். அவன் தன்னுடைய மார்க்கத்திலிருந்து மீண்டால் அப்படி, இல்லை என்றால் அவனை நடுக்கடலில் எரிந்து விடுங்கள் என்று ஒப்படைத்ததும் அவனை எடுத்துச் சென்றார்கள். அந்த சிறுவன் அங்கே கூறுகின்றான், அல்லாஹும்ம க்ஃபினீஹிம் பிமா ஷி'த, யா அல்லாஹ் இவர்களே இருந்து என்னை நீ விரும்பியவாறு விதத்தில் காப்பாற்றிவிடு என்று பிரார்த்தித்ததும் அந்த மரக்கலம் கவுழ்ந்து விடுகின்றது. அனைவரும் கடலில் தாண்டி விடுகின்றார்கள், மூழ்கி விடுகின்றார்கள். இந்த சிறுவன் திரும்ப அரசனிடம் நடந்து வருகின்றான். அல்லாஹ் அவனை அங்கிருந்து காப்பாற்றி விடுகின்றான். மலிக், அரசன் அவனை பார்த்து சொன்னான், உன்னுடைய தோழர்கள் உன்னுடன் சென்றவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டதும், கஃபானிஹிமுல்லாஹு தஆலா, அல்லாஹ் அவர்களை விட்டு என்னை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னான். மலிக்கி, சொல்லிவிட்டு அரசனுக்கு இந்த சிறுவன் கூறுகின்றான், இன்னக லஸ்த பிகாத்திலி ஹத்தா தஃஅல மா ஆமுருக பிஹி, நான் எதை கொண்டு உனக்கு கட்டளையிடுகின்றேனோ அதை நீ செய்யாத வரைக்கும் உன்னால் என்னை கொல்ல முடியாது, என்று சிறுவன் கூறினான். கூறியது அரசன் கூறுகின்றான், மா ஹுவ, அது என்ன, நீ சொல்லக்கூடிய முறை என்ன என்று அரசன் கேட்டதும், ஒரு வெட்ட வெளியிலே வந்தென்ன, நீ மக்களை ஒன்று திரட்டு, ஒரு அதாவது மரக்கட்டையில் நீ என்னை வந்தென்ன சிலுவில் அறைவீராக, அதாவது மரக்கட்டையில வந்தென்ன என்னை கட்டிவிடு மேலே. சும்மா ஹுத் சஹமன் மின் கினானதி, பின்னர் வந்தென்ன அதாவது அம்பு கூட்டிலிருந்து என்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு அன்பை எடுத்து, சும்மா சஹம ஃபீ கபிதில் கௌஸ், அந்த அம்பை வந்தென்ன வில்லின் நடுவில் வைத்து, சும்மா குல், பின்னர் சொல்லு, பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம் தும்மர்பி, சிறுவனின் இறைவன் ஆகிய அல்லாவின் பெயரால் என்று சொல்லி அம்பை எறிவீராக, சிறுவனின் இறைச்சகனாகிய அல்லாவின் பெயரால் என்று சொல்லி அம்பை எறிவீராக. நீ அவ்வாறு செய்தால் என்னை நீ கொண்டு விடுவாய் என்று சிறுவன் அரசனுக்கு சொன்னதும், மக்களை ஒரு அதாவது வெட்ட வெளியில் வந்தென்ன கொண்டு திரட்டுகின்றான். சலபஹு அலா ஜிதஇன், அவனை சிலுவையில் அறைகின்றான். தும்ம அகத சஹமன் மின் கினானதிஹி, அவனுடைய அதாவது அம்பு கூட்டிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அந்த அம்பை வில்லின் நடுவில் வைத்து பின்வரக்கூடிய பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், சிறுவனுடைய இரட்சகன் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லி எரிகின்றான். தும்ம ரம்மாஹு, அவ்வாறு எரிந்ததும், அந்த அம்பு போய் வந்தென்ன அவனுடைய கன்னத்திலே குத்திப்படுகின்றது.
ووضع يده في صدغه அந்த சிறுவன் அவனுடைய அந்த அம்பு போய் பட்ட இடத்திலே வந்து கையை வைத்து பமாத்த அப்படியே வந்தன மரணித்து விடுகின்றான், அப்படியே மரணித்து விடுகின்றான். فقال الناس آمنا برب الغلام. இப்ப மக்கள் வந்து இதை பார்த்த மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க, விசுவாசம் கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்களே, இன்னும் எவ்வளவு இருக்கிறாங்களே, அவங்க நம்ம இதை பார்த்து போட்டு ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய இரட்சகனாகிய இரட்சகனை கொண்டு நாம் விசுவாசம் கொண்டு விட்டோம் என்று எல்லோரும் சொல்ல தொடங்கிட்டாங்க. மலிக்கு அங்கே அரசனிடம் வருகின்றார்கள், அவர்களுடைய பிரமுகர்கள் அங்கே வந்து சொல்றாங்க, அரைத்தமா குந்த தஹத, இப்ப எதை நீ பயந்தையோ அதை நீ கவனித்தையா? எதை பயந்தான்? அதாவது அவன்தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவராகத்தான் மக்கள் இருந்தாங்க. அவன் அல்லாது வேறு இறைவன் இல்லைன்ற அந்த நம்பிக்கையில மக்கள் இருந்தாங்க. இப்ப வந்து என்ன, அவன் அல்லாது அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்றத மக்கள் விளங்கி கொண்டார்கள். சரிதானே? இந்த மக்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடாது என்றுதான் அவன் நினைத்து வைத்திருந்தான். இதைத்தான் பயந்தான். இங்கெல்லாம் ஈமான் கொண்டு விட்டால் என்னுடைய ஆட்சி போய்விடும் என்று அவன் பயந்தான். அதனால்தான் சொல்றாங்க அந்த முகர்கள், எதை நீ பயந்தையோ அதை நீ கவனித்தீரா? பதிவல்லாஹி நஸல பிக்க ஹதருக், நீ பயப்படக்கூடியது இப்போ வந்து என்ன நிகழ்ந்து விட்டது. அது ஆமன நாஸ், மக்கள் ஈமான் கொண்டு விட்டார். அப்ப அரசன் என்ன கட்டளையிடுகின்றான், பில் உஹ்தூத் பி அஃப்வாஹி சிக்கக், எல்லாம் வந்தன, அதாவது பாதை முனைகளில் வந்தன அகல் தோண்டுமாறு கட்டளையிடுகின்றான். தெரு முனைகளில், இந்த தெருக்களுக்கு ஒவ்வொரு தெருக்கள்ல சந்திக்கக்கூடிய இடத்துல அவைகளை தெரு வந்து சந்திக்கக்கூடிய தெருவுகள் வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன முச்சந்தின்னு சொல்லுவோமே, அந்த சந்திகள்ல வந்து அகல் தோண்டுமாறு கட்டளையிடுகின்றான். குழிகளை தோண்டி நெருப்பு மூட்டுமாறு கட்டளையிடுகின்றான். அப்படி அகல் தோண்டப்பட்டு அங்கே நெருப்பு மூட்டப்படுகின்றது. وقال من لم يرجع عن دينه فاقحموه فيها, எவன் இந்த புதிய மார்க்கத்திலிருந்து மீளவில்லையோ அவனை அதிலே நுழைய வையுங்கள், அவனை அதிலே போடுங்கள் என்று அரசனுடைய ஆட்களுக்கு கட்டளையிடுகின்றான். அல்லது வந்து என்ன, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டுச்சு இதுல நுழை என்று சொல்லப்பட்டுச்சு. அப்ப மக்கள் வந்து எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விடாமல், சிறுவன் சொன்ன மார்க்கத்தை விட்டு விடாமல் அந்த நெருப்பிலே நுழைய தொடங்கிட்டாங்க. ஒரு பெண் வருகின்றான், அவளுடைய சிறு பிள்ளை கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளை இருக்கின்றது. அவள் அந்த நெருப்பிலே நுழையாமல் பின்வாங்குகின்றாள். அந்த நேரத்திலே அவளுடைய அந்த பிள்ளை கூறுகின்றது, யா உம்மா, என் தாயே, பொறுமையை கடைபிடி, அலல் ஹக், நீ வந்தன சத்தியத்தின் மீது இருக்கின்றாய், ஆகையால் வந்தன பொறுமையை கடைபிடித்து நீயும் நுழைவீராக என்ற பிள்ளை சொன்னதும் அந்த பெண்ணும் வந்தன நுழைந்து விடுகின்றார். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸை முஸ்லிம் அவங்க தங்களுடைய கிரந்தத்திலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த சம்பவம். இதுல சில விஷயங்கள் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே இதனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போம். அது வரைக்கும் இந்த சம்பவத்தை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.